Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் நடைபெறும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். அவருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேலை பரிசாக அளித்தார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கூடுதல் தகவல்களை நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த கருத்தரங்கு தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? வேலை பரிசாக அளித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கம் தான் சென்னை திருவான்மியூர்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த கருத்தரங்கத்துல நடிகரும் ஆந்திர மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வந்த பவன் கல்யாணுக்கு வேல் பரிசாக நினைவு பரிசாக வழங்கி முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றார். குறிப்பா மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமும் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமா மத்திய அரசு தரப்பிலையும் பாஜக தரப்பிலையும் இந்தியா முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் தமிழ்நாடு பாஜக சார்பில் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த கருத்தரங்கத்துல தான் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு. அதே மாதிரி பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு நிறைய பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 1 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்புல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாகவும் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கவும் இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.